வெல்கம் டு வெல்த் விசார்ட். நான் உங்கள் நண்பன் டாக்டர் கேஆர் ரமேஷ், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர், பிரஜாபதி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். நமக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது பொருளாதாரத்தில் நமக்கு எப்படி கட்டுக்கோப்பாக வீட்டை நடத்துறது அப்படிங்கிறதும் இல்லை தொழிலை நடத்துறது என்பதுலையும் எல்லாருக்குமே ஒரு சிக்கல் உண்டு. அதாவது கிரெடிட் டெபிட் அப்படின்னாலே ஒரு பெரிய புரியாத க்ரீக் லாங்குவேஜ், லாட்டின் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் அனைவருக்கும் இருக்கும். பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார், ஆனால் அவருக்கு வரவு செலவுன்னு சொன்னால் அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் ஆடிட்டர் பார்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். வீடுங்கள்லேயுமே பார்த்து பட்ஜெட்லாம் வேணாம், முதல்ல காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு பொருளாதாரத்திலே எடுக்காத காரணத்தினால என்ன ஆகுதுன்னா சிக்கல் நிறைய விழுந்துடுது. கிரெடிட் டெபிட்டை நம்ம புரிஞ்சுக்கணும், அதனுடைய பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கோட்பாட்டை கொடுத்தோம்னா அந்த ரூல் டெஃபினட்டாக லைஃப்பில் நிறைய மாற்றங்களை தரும். அதில் முக்கியமாக காமர்ஸ் படித்தவங்களுக்கு, அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், பேலன்ஸ் ஷீட்டு P&L அப்படின்னு ரெண்டு இருக்கும். அந்த பேலன்ஸ் ஷீட்னாக்க இவர்களுக்கு உடைய அந்த விகிதாச்சாரங்கள், செலவு என்ன வரவு என்னன்றதை போட்டு வரக்கூடிய அந்த அசட் அண்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுடைய சொத்து நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன, இது ரெண்டுத்தையும் போட்டு வைக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் அமௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். P&L சொல்லும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லைனா ரெசிஸ்டன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்த வரவு செலவு இதனுடைய நெட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு தெரியும். இந்த பேலன்ஸ் ஷீட் தான் நெட் ஒர்த் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் அண்ட் லைபிலிட்டி அது ரொம்ப ப்ரொனாமினென்ட்லி ரொம்ப முக்கியமான விஷயமாக நடக்கும். அப்போது என்கிட்ட அசட் நிறைய இருக்குது அப்படின்னு காட்டுறதையும் இல்லை என்கிட்ட கடன் நிறைய இருக்குன்னு காட்டுறதையும் இந்த பேலன்ஸ் ஷீட் பேசிடும். அப்போ பொருளாதாரத்தின் அடிப்படையிலே ஒருத்தர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, ஆஸ் எ இண்டிவிஜுவல் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னாக்க எனக்கு வரக்கூடிய வருமானம் என்னுடைய சொத்தின் அடிப்படையிலே ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படையில் எனக்கு வரணும். இந்த மாதிரி நம்ம அமைத்து கொண்டால் நமக்கு வரக்கூடிய வருமானம் பெருநீளாக வந்துட்டுருக்கும், அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். நான் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை நான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படிங்கிறது தான் ஒருத்தர் எப்படி பொருளாதாரத்திலே முன்னேற்றமாக இருக்கிறார் என்பதை காட்டும். இது இன்னும் புரியவே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு சம்பாதியம் இப்போ சம்பாதிக்கிறீங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 ரூபா சம்பாதிப்பதாக வைத்துக்கொள்வோம். நீங்கள் இந்த மாதம் 20,000 சம்பாதித்து வரக்கூடிய காசு வர மாதத்தில் செலவு பண்ணுவதற்காக எடுத்து வைக்க போகிறீர்கள். அப்படிங்கிறது இல்லாமல் 2 மாதத்திற்கான 20,000 உங்கள் கையில் இருப்பாக வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய பொருளாதாரம் முதலில் சீர்பட்டு விட்டதுன்னு எடுத்துக்கணும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் கையில் 40,000 இருக்கணும், இப்போ 20,000 சம்பாதிக்கணும். அதாவது பேங்க்கில் 20,000 40,000 இருக்கணும், இப்போ 20,000 சம்பாதிக்கணும். அப்போது என்னாச்சு, இன்னும் 2 மாதம் கழிச்சதுக்கு வரக்கூடிய செலவுகளுக்கு நீங்கள் இப்போது சம்பாதித்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படிங்கிறது தான் பொருளாதாரத்தின் முதல் மேம்பாட்டு நிலை, ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பு, இந்த 2 மாதத்துடைய முன்பணம் கையில் இருக்கு இல்லையா, இதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி நம்ம அதோடைய டெபாசிட் அமௌண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட ரீப்பிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எனக்கு 40,000 ரூபா வருமானம் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துவிட்டால் நான் பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறேன், ஐ எம் இன் ஹையர் பொசிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது என்னுடைய பணமானது இரட்டிப்பாகுவதற்கு வழி உண்டு. என்னுடைய பணமாவது எனக்கு தன்னுடைய உழைப்பிலிருந்து பணத்தை கொடுக்க போகிறது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸ் யூ மோர் பெனிஃபிட் ராதர் தேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. அப்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். அதான் சொன்னேன், அசட்டை க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப க்ரீக்காக இருக்குது, எனக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மோதை சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வீட்டிலே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் அசட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷனில் கொண்டு போயிடுவீங்க இல்லையா. அது எங்களுடைய முதலீடு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க. இந்த அசட், ஃபிக்ஸட் அசட் ஆனது எனக்கு ஒரு பணத்தை பெற்று கொடுத்து விட்டால் எனக்கு ஒரு
சேஃப்டி இருக்கு இல்லையா? ஃபைன். இப்போது இந்த ஃப்ரிட்ஜு எனக்கு எப்படி பணத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னாக்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் யாரோ ஒரு பால்காரரோ இல்லை பூக்காரரோ ஏதோ ஒருத்தர் இருக்கிறாரோ வச்சுப்போம். அவர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கடைக்கு வீட்டுக்கு போகும்போது என் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் உங்களுடைய மீதமான பூக்களையோ இல்லை பாலையோ வைத்து கொள்ளலாம், அதற்கு நீ மாதம் இவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்து விட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அவர் அக்ரி பண்ணிட்டு அந்த பூக்காரரோ இல்லை பால்காரரோ உங்கள் வீட்டில் தான் தொழில் முடித்து போகும்போது கொடுத்து விட்டு போய் மறுநாள் காலையில் திருப்பி எடுத்துகிட்டு போகிறார். இப்போது உங்கள் ஃப்ரிட்ஜ் என்னாச்சு, ஒரு ரெவன்யூ ஏர்னிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடுது. அதாவது ஒஸ்ட் சினாரியோவில் உங்களுடைய ஃப்ரிட்ஜு உங்களுடைய உபயோகத்துக்காக இருக்கக்கூடிய கரண்ட் செலவில் ஒரு பகுதியை தன்னுடைய சம்பாதியத்திலே செய்து கொடுத்து விடுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்படித்தான் ஒரு அசட்டானது உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட்டடாக விஷயத்தினா இந்த ரெவென்யூ ஜென்ரேட்டட் மெக்கானிசம் எப்படி கொடுக்கும், உங்களுக்கு பெருநியலாக அது ஒரு மெத்தடாக சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பொருளாதாரத்தில் இதுதான் சூக்ஷமம். நான் எல்லாத்தையும் கொண்டு போய் செலவு பண்ணுறது இல்லாமல் செலவு பண்ணக்கூடிய பொருளிலிருந்து எனக்கு வரவு வர வேண்டும் என்ற இந்த ஐடியா மனசில் வந்துடுறதுனாலே சக்ஸஸ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம். அடுத்த ஐடியா எப்படின்னாக்கா, நான் எல்லாத்தையும் வாங்க மாட்டேன், எல்லாத்தையும் செலவு பண்ண மாட்டேன், சேமிப்பேன். ஆனால் சேமிப்பை எப்படி பண்ணுவேன், குப்பையெல்லாம் சேமிக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேமித்தா குப்பையாக போடும். எப்படின்னா யூஸ் இல்லாமல் விடும். நான் எல்லாத்தையும் செலவே பண்ண மாட்டேன், சேமித்து வைப்பேங்கிறது கிடையாது. சேமிப்பேன், எனக்கு வட்டி விகிதாச்சாரத்தின் கூட வரக்கூடிய ரிட்டர்ன் ஆஃப் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட், எம்ஐபின்னு சொல்லுவோம் இல்லையா, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி விஷயத்துலலாம் போட்டுகிட்டே வருவேன் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு காசு எப்பப்போ வந்துகிட்டே இருக்கும், நான் செலவு பண்ணிகிட்டே இருப்பேன். நான் உழைக்கக்கூடிய இந்த மாதத்துடைய பணம் 3 மாதத்துக்கு கழிச்சுடைய எனக்கு செலவுக்கு கரெக்டாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கேப் அப்போ போகும்போது கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு பேர். இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்லேயுமே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணினோம்னாலே சக்ஸஸ் ஸ்டோரி எப்போவுமே நம்ம கையில் இருக்கும். இது பண்ணலைன்னா என்ன ஆகும், கிளஸ்டர்னு சொல்லுவோம், போட்டு குழப்பத்தில் மாட்டிட்டு கடனை வாங்கி மாட்டிடுறோம். அதனால் எப்பவுமே we have to first do one exercise called financial planning and financial management. இதை பண்ணினேன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதிலே சிறிதளவும் ஐயமில்லை. மற்றொரு காணொலி பதிவிலே இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.